என்ன ரெண்டு பேரும் ரெண்டு வேலையை வெளில போனாங்க, ஆனால் ஒருத்தையும் காணும். ஒரு வேளை ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டார்களோ? மீன் வாங்கிட்டு வரேன்னு போனால் என் பையன் மதிய சொத்துக்கு வீட்டுக்கே வந்துடுவான் போல. இன்னும் இவன் மீனை வாங்கிட்டு வரல. கேட்டோம் வந்தோன்னே என்னென்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோம். எத்த ராமலிகா போகிறப்ப ரெண்டு பேரும் தனித்தனியாக போனீங்க, இப்போ சேர்ந்து வைங்க. ஆஹா கிளவி கரெக்டாக கண்டுவிட்டுச்சே. நம்ம வேற பேசுகிற ஆர்வத்தில் இதை மறந்துட்டு வந்துட்டோம். சரி சமாளிப்போம். எத்த அது ஒன்றும் இல்லை, நான் பானிபூரி வாங்கலான்னு போனேன்னா பானிபூரி என்ன கடையே போடல. என்ன சொல்ற? ஏன் கடை போடல? அவங்களுக்கு உங்க வயசுல ஒரு அம்மா இருந்தாங்கல்ல. ஆமா, அவங்களுக்கு திடீர்னு பானிபூரியா சாப்பிட்டு சாப்பிட்டு நெஞ்சு வலி வந்துருச்சான். என்ன சொல்ற? பானிபூரி சாப்பிட்டா நெஞ்சு வலி வருமா? ஆமாங்க, எனக்கே அந்த விஷயம் இப்பதான் தெரியும். அதான் உங்கள்கிட்ட வந்து வாங்கலாமா வேணாமான்னு கேட்கலான்னு வந்தேன். ஐயோ எனக்கு பானிபூரியே வேண்டாம் தான், நான் பாட்டுக்கு இருந்துட்டு போறேன். பானிபூரி சாப்பிட்டு அப்புறம் நெஞ்சு வலி நெல்லை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வைக்கவா? அதெல்லாம் எதுவும் வேணாம். மல்லிகா மதியம் சோத்தை வச்சு மீன் வரும், நான் அதே சாப்பிட்டுக்கிறேன். வாய் வேற நமனமன் இருக்கீங்க. வாய் நமனமன் இருந்தா நான் ரெண்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிறேன். பானிபூரி வேணாம், ஒன்றும் வேணாம். ஏண்டி அத்தை எப்படி வேணும் ஊத்துறேன்? இந்த உள்ள பானிபூரி சாப்பிட்டா நெஞ்சு வலி வருமா? நீ சொல்லதை நம்பிட்டு அந்த கிளவியும் உள்ள பாரு பயந்துட்டு ஓடுது. அப்புறம் என்னக்கா சும்மா உட்காந்துட்டு நாக்கு நமங்குது, பல்ல கொடு கொடுன்னுட்டு இப்படி ஒரு ரெண்டு பிட்டை போட்டேன்னா இனிமே அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா நம்மள உயிர் எடுக்காது. பார்த்தீங்களா, வீட்டுக்கு சமைக்கிற சொத்துன்ட்டு அமைதியாக இருக்கும். அதான் நான் ரெண்டு எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு விட்டேன். அப்போ அந்த பானிபூரி கடைக்கார அம்மா நல்லா தானே இருக்கு. நீங்க பானிபூரி கடைக்காரருக்கு ஏது அம்மா? அப்போ நீ சும்மா ஃப்ளூக்கில் தான் அடிச்சு விட்டியா? ஆமாம், அப்புறம் என்ன? ஆமாம், அப்புறம் பின்ன இல்லையா? பின்ன எப்போ பாரு வாசலில் உட்காந்துக்கிட்டு போகிற வரன்ட்டு 5-10 கொடுத்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்கிறது. அப்படியே இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க அதை அமுச்சு விட்டு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்குறது. இனிமேல் கிளவி எதையாவது சொல்லட்டும், இப்படியே ஒரு 4-5 பிட்டை சேர்த்து போடுறேன். உனக்கு அத்தை தான் சரி, அத்தைக்கு நீ தான் சரி, ஜாடிக்கேற்ற மூடி தான். சரி சரி, நான் மீனை அமைச்சு சமைச்சு வைக்க, அவங்க வந்துடுவாங்க. அடுத்துக்குள்ளே சமைச்சு வைக்கணும். சரி சரி, என்கிட்ட ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நானும் செய்கிறேன். சரி அப்போ வா சேர்ந்து செய்வோம். அம்மிக்கல்ல உட்காந்து எப்போ பாரு அரைக்கிறதே நமக்கு வேலை ஆகிட்டு. சரி நம்ம அரைக்கலன்னா யாரு? மல்லிகாக்கா தான் அரைக்கணும். அதை நம்மளே அரைச்சிட்டு போயிடலாம். சட்டுப்பட்டு அரைச்சி எடுத்துட்டு போவோம். அப்புறம் மாமா வந்துட்டாங்கன்னா லேட் ஆகிடும். நெட்டாத்தி வாசம் பத்தியா? நல்லா வாசல் வரைக்கும் வருது. ஆமாம், அப்புறம் மல்லிகாக்கா மீன் குழம்பு வச்சா சும்மாவா? வாசம் இல்லை, தெருவே கூட்டம். உண்மைதான் உண்மைதான். பேசாம கில்லத்தையும் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நம்மளும் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளை குட்டிகளுக்கும் கிணத்துல வாங்கிட்டு போனோன்னு வையேன், நைட்டுக்கு சாப்பாடு காய்ச்சி. அதுவும் சரிதான், ஆனால் அக்காவே 1.5 கிலோ தானே மீன் வாங்குச்சு. மீன் ஒரு துண்டு போதுமா? குழம்பு இருந்துச்சுன்னு வையேன், நைட்டுக்கு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பத்தியா, வீட்டை கறியாக்க வேண்டியதில்லை, சட்னி அரைக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு ஒரு நாள் குழப்பம் இப்படியே ஓட்டிடலாம்ல. அதுவும் வாஸ்தவம் தான். பேசாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேயே ஒரு கிணத்துல குழம்பு மட்டும் வாங்கிட்டு போயிடுவோம். நல்லது நல்லது, வா வா உள்ளே போவோம். நல்ல மனம் வருது. மீன் குழம்பு நல்லா ரெடி பண்ணிட்டு இருப்பாளுங்க போல. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா வாசம் வருது. வாசம் பிடிக்கக்கூடாது, அப்புறம் ருசி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. என்ன யாரோ வர மாதிரி தெரியுது. யார் இது? சே இவள்களா? இவளுக்கு எதுக்கு இங்கே வராளுங்க? எப்படா எவ வீட்டில் கறிய மீன் ஆக்குவாளுங்கன்னு நாக்க தொங்க போட்டு அலைவாளுங்க போல. எப்போ நம்ம வீட்டில் கறிய மீன் எடுத்தாலும் இவளுக்கு எப்படி மூக்கு வைக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக வீட்டுக்குள்ளே பூந்துடுறாளுங்க. வந்தால் சோறு தின்னாமல் போகிறதில்ல, அதோட கிளம்புறாங்களா அதை கூட இது கூடன்னு ஒரு சட்டி நிறைய குழம்பு வாங்கிட்டு வர போயிடுறாளுங்க. இன்றைக்கி இவளுக்கு எப்படி குழம்பு தூக்கிட்டு போகிறாளுங்க சாப்பிட்றாளுங்கன்னு நான் பார்க்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வெறும் புளி குழம்புன்னு சொல்லலை, இவளுக்கு திரும்பி பார்க்காம ஓடலை. என் பேர் சரஸ் இல்லை. இன்றைக்கி நம்ம வீட்டில் இவளுக்கு கை நினைக்க விடவே கூடாது. என்ன எப்படி இருக்கீங்க? இவள்கள்ட்ட மூஞ்சி இப்படிலாம் வச்சு பேசக்கூடாது, நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசி அனுப்பிச்சு விட்றணும். எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயம் திடீர்னு 2 பேரும் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, அப்படி நம்ம மல்லிகாக்கா உமா உங்களை எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஓ அப்படியா, சரி சரி. வீட்டில் சமைச்சிட்டிங்களாம்மா? ஏன்னா இந்நேரத்துக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் நீங்கள் மட்டும் இங்கே வந்துட்டீங்க. வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க பார்த்தியா, அதான் கேட்கேன். ஏம்மா இன்றைக்கி நான் வீட்டில் ஒன்றும் சமைக்கலை பார்த்துக்கோங்க. ரசமும் கூட்டுந்தேன், அது நேற்று வச்சதே இருந்துச்சா, அதை சூடு பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். ஓசியில் வயிறு வளர்த்தா சொந்த வீட்டில் எப்படி சமைப்பாளுங்க, அடுத்த வீட்டில் எப்படி தின்னுட்டு ஓடிடுவாளுங்க. ஓ அப்படியாம்மா, நீ இன்னைக்கு எங்கள் வீட்டு மாதிரி தான் போல. ஏம்மா உங்கள் வீட்டில் ஒன்றும் சமைக்கலையா? எங்கே சமைக்கிறாளுங்க? பொண்ணுக்கு 2 மருமக கட்டியும் எனக்கு பழைய குழம்பு பழைய ரசம் தான். நேற்று வச்சு புளி குழம்பு கொஞ்சம் இருந்துச்சுமா, அதை சூடு பண்ணி வச்சிருக்காளுங்க. தொட்டுக்கிறதுக்கு துவையல் அரைக்கிறேன்னு சொல்லியிருக்காளுங்க. அதுவும் புளி துவையலா தேங்காய் துவையலான்னு தெரியலம்மா.
அம்மா வாசத்தை பார்த்தா ஏதோ மீன் குழம்பு வாசம் வருது. ஐயோ கரெக்டாக மோப்பம் முடிச்சிட்டாங்களே, இப்போ என்ன சொல்கிறது? சரி சமாளிப்போம். அப்படியா வருது? எனக்கு ஒன்றும் வரலையே. ஏம்மா அப்படி தான் வருது. கிழவி நம்மளை தரத்துறதுக்கு என்ன நம்ம விட்ட போடுது. நம்ம சும்மா சலிச்சு போயிடுவோம்னு நினைக்கும். அப்பெல்லாம் நம்ம போகக்கூடாது. மீனை வாங்குறப்ப கூட இருந்ததே நம்ம தானே இந்த கிழவிக்கு புரிய வைக்கணும். ஆமாம் ஆமாம். என்னம்மா தனியாக பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த வாசம் தான் எங்கேருந்து வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அது அக்கம் பக்கம் எங்கேயாவது வீட்டில் செஞ்சுட்டு இருப்பாங்க, அங்கேருந்து வரும். ஓ சரிம்மா, நாங்கள் உள்ளே போய் மல்லிகா அக்காவை பார்த்துட்டு வரோம். இல்லைங்க இல்லைங்க அம்மா, இப்போ என்னாச்சு? உள்ளெல்லாம் மல்லிகா இல்லை, அவள் வெளில போயிருக்கா. அப்படியா? அக்கா இந்நேரத்துக்கு எங்கேயும் போக மாட்டாங்களே. அதெல்லாம் போவா. ரேஷனில் எதுவும் சாமான் போடுறாங்கன்னு சொன்னால் நீங்களும் போய் வாங்க. இங்கே உள்ளெல்லாம் ஆள் இல்லை, போங்க போங்க. பரவாயில்லம்மா இருக்கட்டும், நாங்கள் அப்போ போய் உமாவை பார்த்துட்டு போகிறோம். இல்லை இல்லைம்மா, அவளும் வீட்டில் இல்லை. என்னது அவளும் வீட்டில் இல்லையா? ஏன்னாட்டி நம்மளை தொடராத கிளவி என்னென்ன விட்ட போடுதுன்னு இப்போ பாரு. ஏம்மா அதெல்லாம் இருக்காதும்மா, நாங்கள் இப்போ உமாட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு தானே வரோம். அவள் வீட்டில் இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தோம். இவள்கிட்ட இருந்து முதல்ல ஃபோனை கொடுக்கணும். இவளுக்கு கூட்ட சகவாசத்தை முதல்ல நிறுத்தணும். ஆமாம், போ ஃப்ரெண்டு தானே, ஒரு நேரம் வீட்டில் இருப்பா, அடுத்த நிமிஷமே ரோட்டுக்கு போயிடுவா. ஊர் சுற்றிட்டே தானே தெரியா. அவள் நீ ஃபோன் பண்ணப்போ வீட்டில் தான் இருந்திருப்பா. இப்போ ஒன்றும் வீட்டில் இல்லை, நீங்கள் கிளம்புங்க. அப்படியாம்மா? சரி உங்களுக்காவது பேச்சு தானே, நான் இங்கே இருக்கட்டுமா? எனக்கு என்னமோ பேச்சு தானே, நான் ஒத்தாலாவே இருந்துக்குவேன். நீங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு படுங்க. என் கூட இருந்தா நான் ஏதாவது குழம்பிக்கிட்டே இருப்பேன். நானும் இப்போ மாத்திரை போட்டு படுக்க தான் போகிறேன். நீங்கள் போங்கம்மா. இந்த கிழவி நம்மள உள்ளே விடாது போல. சரி என்ன பண்ணி தொலைகிறது, கிளம்ப வேண்டியதான். சரிம்மா, அப்போ நாங்கள் வாரோம். போயிட்டு வாங்கம்மா. நீ பிள்ளை குட்டிங்களாம் நல்லா படிக்க வைங்க. எத்த மீன் குழம்புக்கு புளி ஒரு லெமன் சைஸ் போட்டுமா, இல்லை அதோட கம்மியாக போட்டுமா? அக்கா கேட்டு வர சொன்னாங்க. இப்போ என்ன நாயா உள்ள புந்துருச்சு? எதுக்கு இப்போ சூ சூ சூங்கிறீங்க? பேசாம உள்ள போ. ஏடே ஒத்த ரோசா நட்டாத்தி வாங்க வாங்க. ஏம்மா உமா வீட்டில் இல்லைன்னு சொன்னீங்க? அது வந்துமா முன்ன எங்கே வெளில போயிருந்தா, அதனால அப்படி சொல்லிட்டேன். எப்போ வந்தா நினைக்க தெரியலம்மா. எத்த நான் எங்கே வெளில போனேன்? நீங்கள் தான் என்ன வெங்காயம்லாம் அரைச்சி வைக்க சொன்னீங்க, அரைச்சி வச்சுட்டு வந்தேன். சரி அப்படியே புளி எம்பிட்டு போடணும்னு உங்களை மல்லிகாக கேட்டு வர சொன்னாங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு உங்கள் கைப்பக்குவமே வராது பார்த்தீங்களா, அதான் உங்ககிட்டே ஒன்று ஒன்று கேட்டு செய்யலான்னு வந்தேன். அப்போ உங்கள் வீட்டில் நீ மீன் குழம்பு தானே? ஆமாம், காலைல மீன் வாங்குறப்ப நீ தானே என் கூட வந்த. நான் வாங்கிட்டு கறி குழம்பு வைக்க முடியும், மீன் குழம்பு தான் வைக்க முடியும். ஐயோ இவளோட சேர்ந்து போய் தான் காலைல மீனை வாங்கினாங்களா? இது தெரியாமல் ஓவரா போயிட்டோமே. ஐயோ இவளுக்கு கோவப்படுவாளுகளோ, ரோசப்பட்டு சந்தைக்கிட்ட போட்டு போயிடுவாளுகளோ. அம்மா அது வந்து தெரியாமல் ஏதோ நான் மீன் எடுத்துகிட்டு வந்ததே மறந்துட்டேன் பார்த்துக்க. இப்போ ரோசப்பட்ட ஸ்டோர் கிடைக்காது, நம்ம ரோசை படவே கூடாது. இப்போ பாரு எம்மா, அதனால என்ன, எல்லாம் நம்ம வீடு தானே. ஏதோ வயசான நேரத்தில் உங்களுக்கு மறதி வந்திருக்கோம், அது எனக்கு தெரியாதா? இப்போ அதனால என்ன? இல்லைம்மா அது வந்து எனக்கு தெரியும். இப்போ என்ன சொல்ல போறீங்க? உள்ளே போய் மீன் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக இருந்து முடிச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் குழம்பையும் வாங்கிட்டு போன்னு சொல்ல போறீங்க, அதானே? அதெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். குமார் நெட்டாத்தி 2 பேரும் உள்ளே வாங்க, எல்லாம் நம்ம வீடு தான். அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, வாங்க வாங்க. இந்த வந்துட்டேன். எத்த இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லையே. ஒரு லெமன் சைஸில் புளி போடணுமா, இல்லை அதோட கம்மியாக போடணுமா? ஓ 3 சைஸுக்கு போடு. எத்த அம்பிட்டு புளி போட்டால் குழம்பு நல்லா வருமா? ஓ 3 மாதிரி தான் வரும். இப்போ அத்தை கோவப்படுறாங்க, என்னவா இருக்கும்? சரி நம்ம அப்புறமா வந்து பேசிக்குவோம். சரித்த நான் அப்புறம் வரேன். நீங்கள் ஏதோ கோவமாக இருக்கீங்க, யாரும் உங்களை கோவப்படுத்தினதுன்னு தெரியல, நான் வரேன். சூடு சொல்கிறேன் கேட்டவளுக்கு. இவளுக்கு தான் இப்படி இருக்காளுன்னு பார்த்தா இல்லை தோழிகளும் இப்படி தான் இருக்காங்க போல. நல்ல சகவாசம் முடிச்சு வச்சிருக்கா, சகவாசம். வெக்கம் கேட்டவளுக்கு. எவ வீட்டில் என்ன குழம்பு வைப்பான்னு எப்பா சுற்றிக்கிட்டே தெரியுது. இப்படி நம்ம துரத்தையும் உள்ளே போயிட்டா பார்த்தியா? அதான் ஒருத்திக்கு கூட வேமா சூசுவே கிடையாது. இவளுக்கு இடத்துல நம்ம இருந்தோம் இந்நேரம் தூங்க போல தூக்க மாட்டி கட்டுவோம். வெக்கம் கேட்டவளுக்கு. எப்போ பாரு இதுவே ஒரு குழப்பா போச்சு. நம்ம மருமகள்கிட்ட சொல்லி இவளுக்கு சகவாசத்தை மொத்தம் கட் பண்ண சொல்லணும், அப்போ தான் வீடு வாசம் விளங்கும்.